Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ் போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், தென் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றியும் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தி டையிங் டிடெக்டிவ் அப்படின்னு ஒரு லெசன் நமக்கு 10th இங்கிலீஷ் புக்கு யூனிட் 7 கொடுத்துருக்காங்க. அந்த லெசனில் இருக்கிற பேராகிராஃப் கொஷின் தான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த லெசனை நம்ம 2 பார்ட்டாக ஃபுல் லெசனும் மீனிங் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஷினும் தென் புக் எக்ஸசைஸ் பின்னாடி இருக்கிற கொஷினும் ஷார்ட் ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பேராகிராஃப் கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் கொஷின் பார்க்குறோம். இந்த பேராகிராஃப் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஹவு டிட் ஹோம்ஸ் ட்ராப் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் டு கன்ஃப்யூஸ் த மர்டர். ஸோ அது எப்படி வந்து அந்த மர்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து கேட்குறாங்க. இதில் நம்ம எப்போதுமே பேராகிராஃப் கொஷின் எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா லெசன், ஆத்தர், தென் கேரக்டர், மாரல், என்ன தீமோ அந்த தீம், இந்த மாதிரி டாபிக் போட்டு எழுதும்போது அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நிறைய மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது லெசன், ஆத்தர், கேரக்டர், தீம் இதெல்லாம் போட்டு ரைட் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த 8 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த 8 பாயிண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கூடும் பேராகிராஃப் ஆன்சர் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஹோம்ஸ் pretended that he was affected by the disease. அவர் வந்து ஒரு டிசீஸில் அஃபெக்ட் ஆகிறாரு. ஓகே, இந்த கொஷின் பேராகிராஃப் கொஷின் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை கொஷின் அண்ட் ஆன்சரை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இதை ரீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம கொஷின் அண்ட் ஆன்சரில் கொடுத்துருக்குற ஆன்சர் தான் ஒரு பாயிண்டில் இங்கே வருது. ஸோ அதனால் அதை ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா when Watson saw Holmes, his eyes had brightness of fever, his cheeks were flushed and his hands twitched all time. இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஷின் அண்ட் ஆன்சரில் ஒரு கொஷினுக்கான ஆன்சராக நம்ம இதை பார்ப்போம். ஓகேங்களா, when Watson வந்து அவரை வந்து பார்க்கும்போது, ஹோம்ஸை வந்து பார்க்கும்போது அவரோட ஃபீவர்னால அவருடைய கண்கள்லாம் ரொம்ப செவந்திருந்தது, அதே மாதிரி அவருடைய கன்னங்களும் அது மாதிரி இருந்தது. தென் ஹேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை விரல்கள்லாம் ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கும்ல ஃபீவரில், அந்த மாதிரி இருந்துச்சு. he did not allow Watson to treat him. ஹோம்ஸ் வந்து வாட்சனை வந்து அலோவ் பண்ணல. Holmes asked Watson to light the lamp and leave it half on place, some letter paper and the ivory box on the table within reach before leaving his room. அவர் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கு யார் கல்வர்டன் ஸ்மித்தை கூப்பிட போவார் இல்லையா, ஸோ போகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த லைட் லேம்ப் கேட்பாங்க, தென் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கிட்ட வைங்க அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா then he instructed Watson to bring Mr. Culverton Smith put to make sure that Watson returned to before Smith arrived. நீங்கள் போயிட்டு வாட்சன் கிட்ட சொல்லுவார், போயிட்டு ஸ்மித்தை போய் கூப்பிட்டுவாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் தட் Holmes had been sick by the name some illness that he killed Smith nephew Victor. விக்டர் எப்படி கொலை பண்ணாரோ அதே மாதிரி ஒரு டிசீஸ் தான் வந்து ஹோம்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்க்குறோம். Smith then saw a little ivory box when he had sent to Holmes by போஸ்ட்டில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அனுப்புவார். அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ஸ்ப்ரிங் வரும், ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்ப்ரிங் வந்து ஹோம்ஸோட கையில் குத்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து அவருக்கும் வரும். ஓகே, இதுதான் அவர் பிளான் பண்ணி அவர் வந்து அவருடைய விக்டரை கொலை பண்ண மாதிரி ஹோம்ஸையும் கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவார். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. when he had a sent to Holmes by post and which contained a sharp spring infected with the illness, Smith removed to the evidence of his crime. அதனால் ஸ்மித் வந்தோடனே அந்த பாக்ஸை வந்து எடுத்துப்பார், ஏன்னா அது வந்து எவிடென்ஸாக இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகேவா, தென் he clearly proclaimed that he had killed Savage and he tried to Holmes. இதிலேருந்தே அவருக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து அவரை வந்து கொலை பண்ண பார்க்குறாரு ஹோம்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா, ஓகே, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் நான் ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த பாயிண்ட்ஸும் எழுதலாம், இல்லை நீங்கள் டெவலப் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸும் எழுதுறதுனாலும் எழுதலாம். தென் செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா how did Watson help his friend to arrest the
கிரிமினல். ஒரு ஃப்ரெண்டாக வாட்சன் வந்து அந்த கிரிமினலை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். வாட்சன் வாஸ் ஷாக்டு டு நவ் தட் ஹோம்ஸ் வாஸ் அஃபெக்டட் வித் எ டேஞ்சரஸ் டிசீஸ். அந்த டிசீஸில் ஹோம்ஸ் வந்து இருக்கிறாரு, அந்த டிசீஸ் வந்து அவருக்கு வந்துச்சு அப்படின்னோடனே அவர் வந்து ஷாக் ஆகுறாரு. அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹி வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ் டு ட்ரீட் ஹிம் புட் ஹோம்ஸ் டிட் நாட் அலோ ஹிம். அவர் எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு போவார், ஆனால் அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டார். ஹி லுக்ட் அரவுண்ட் த பாக்ஸ் அரவுண்ட் த ஹவுஸ் அண்ட் சா எ ஐவரி பாக்ஸ். அந்த வெயிட் பண்ண வச்சுருப்பார் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹவுஸை ஃபுல்லாக பார்ப்பாரு. அதனால் அப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த ஐவரி பாக்ஸ் வந்து பார்க்குறாரு. வென் ஹி டச்ட் இட் ஹோம்ஸ் ஆஸ்க்டு ஹிம் டு நாட் டச் ஹிஸ் திங்ஸ். ஹோம்ஸ் ஆஸ்க்டு வாட்சன் டு கோ டு ஸ்மித் அண்ட் ப்ரெஷூட் ஹிம் டு கம் டு ஹோம்ஸ். அதாவது நீ என்னை அந்த திங்ஸை டச் பண்ண சொல்லுவார், டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஸ்மித்தை போய் கூப்பிட்டுவாங்க, என்னுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அதை சொல்லி ஸ்மித்தை போய் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வித் சர்டன் டிஃபிகல்ட்லி ஹி ப்ராட் ஸ்மித் டு ஹோம்ஸ். ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார், அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும். ஓகேவா. ஸ்மித் தாட் தட் ஹி வாஸ் அலோன் வித் ஹோம்ஸ். ஸ்மித் நினைக்கிறான் ஹோம்ஸ் வந்து ரொம்ப தனியாக இருக்கிறாரு, அவருக்கு இந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு. ஹி வாஸ் ஷுவர் தட் ஹோம்ஸ் வுட் டை பிகாஸ் ஆஃப் த டிசீஸ் ஹி காட் ஃப்ரம் த ஐவரி பாக்ஸ் விச் ஹேட் பீன் sent by him to homes. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் தான் வந்து அவருக்கு அந்த டிசீஸ் வந்திருக்கும் அப்படின்னு வந்து அவர் திங்க் பண்ணியிருக்கிறாரு. ஸ்மித் வந்து திங்க் பண்ணுறாரு. ஏன்னா நான் அனுப்பின அந்த பாக்ஸ் வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருப்பார், அதனால் வந்து அவருக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறாரு. வாட்சன் வாஸ் சிட்டிங் இன் த நெக்ஸ்ட் ரூம். வாட்சன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் முன்னாடி அந்த ரூமில் வந்து மறைஞ்சிருப்பார். ஸ்மித் செல்ஃப் ப்ரொக்ளைம்ட் தட் ஹி ஹேட் கில்ட் த சேவேஜ் அண்ட் ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ட்ரபிள் ஆஃப் ஹோம்ஸ் பை த டைம் ஹி வாஸ் அரெஸ்டட். அவர் வந்து அப்போ என்ன சொல்லுவார், நான் தான் விக்டரை வந்து கொலை பண்ணேன், அதே மாதிரி உங்களையும் நான் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு அவருடைய வாயாலே அவர் வந்து ஒத்துப்பார், யார், ஸ்மித்து. ஸோ அந்த டைமில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஹோல் இன்சிடெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்சனுக்கு பாசிபிளாக ஆஸ் எ ஃப்ரெண்டாக அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா. த ஹோல் இன்சிடெண்ட் வாஸ் பாசிபிள் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்சன். ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2 பேராகிராஃப்கான ஆன்சரும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் அண்ட் ஆன்சரை ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.